கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இரு பெரும் கட்சிகளை வீழ்த்தும் சக்தி இன்று இல்லை. அங்கங்க உட்கார்ந்து ஓட்ட பிரிச்சு திமுகவுக்கு பதிலா அதிமுக ஜெயிக்க வைப்பீங்க, அதிமுக பதிலா திமுக ஜெயிக்க வைக்கிறது தான் இந்த கட்சிகள் வளர்ந்திருக்கின்றன. அதை தாண்டி உடைக்கலன்றதுனால நாமளும் என்ன பண்ணோம், இன்னைக்கு திமுக அரசாங்கம் வீட்டுக்கு போகணுன்ட்டு நான் உறுதியா நம்புறேன். அப்ப அந்த திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் வல்லமை இன்று யாரிடம் இருக்கிறது? பணம் படைத்தவர் எந்த கட்சிகிட்ட இருக்கு இன்னைக்கு? ஏடிஎம் திமுக. அவ்வளவுதான். இல்ல இப்ப விஜய் வந்து பயங்கரமா வளர்ந்து திமுக வீழ்த்திடுவாருன்னு சொன்னா நாம அன்னைக்கு ஏடிஎம்கேவா விஜயான்னு தேர்ந்தெடுக்கலாம். இன்னைக்கு நமக்கு ஆப்ஷன் இல்லை. வேறு எந்த அமைப்புகளும் இவர்கள் இருவரையும் வீழ்த்தி ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 5 வருஷம் ஓட்டு போட்டோம். நானும் வந்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வருது, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்சி மாற்றம் வேண்டும். அவன் எவ்வளோ 5 வருஷம் திருட்டினான்றதை அடுத்த வருஷம் சொல்லுவான், இவன் 5 வருஷம் எவ்வளோ திருட்டினான்றதை அடுத்த வருஷம் சொல்லுவான். இதுதான் டெமோக்ரஸி. ஸோ இந்த சூழ்நிலையில் திரு